இன்றைக்கி வீடியோவில் நான் கோதுமை மாவு வச்சு கோதுமை பணியாரம் வந்துட்டு ஊற்ற போகிறேன். இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம். ஸோ எப்படி வருது அப்படின்றத இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு வந்துட்டு முதல்ல தேவையான அளவு எண்ணெய், கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், அப்புறம் வந்துட்டு பொடியாக நறுக்குனா கருவேப்பிலையும், பச்சை மிளகா, அப்புறம் உப்பு, இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டுக்கோங்க. நான் தேவையான அளவுக்கு கோதுமை மாவை கலக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதோட இந்த வதக்குனதை மாவோடு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பணியாரக்கல் வந்துட்டு சூடானதும் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி இப்போ மாவை வந்துட்டு ஊற்றிக்க போகிறோம். மாவு ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா வந்துட்டு கலக்கி விட்டுட்டு ஊற்றணும். நீங்கள் எந்தளவுக்கு மாவு எடுத்துருக்கீங்களோ அந்தளவுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பரட்டி விட்டுக்க போகிறோம். நம்ம எல்லாருமே நார்மலாக வெள்ளை பணியாரம், இனிப்பு பணியாரம் தான் வந்துட்டு நம்ம சாப்பிட்ருப்போம். நீங்கள் யாராச்சும் கோதுமை மாவில் பணியாரம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ தான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு செஞ்சுருக்கேன். இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் வந்துட்டு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.